ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதிய சரணம். ஸ்ரீ ராமபிரானின் துணை அருள் கொண்டு அனைவருக்கும் வாழ்விலே அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையிலே தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும், சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரையன் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு என்று பார்க்க போகிறோம். அனைவரும் உங்களுடைய முயற்சியிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் எடுக்கும் முயற்சியில் அனைத்திலும் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைத்து பல சோதனைகளை வென்று உங்களுடைய வாழ்க்கையிலே அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி வேண்டிக் கொண்டு ஸ்ரீ ராமபிரானின் பாதம் தொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பாருங்கள், மகர ராசி அன்பர்களே, போதும் வந்துட்டு உங்களுடைய சிந்தனை என்பது உழைப்பின் மூலமே இருக்கும். உங்களுடைய சிந்தனையை உழைப்பது தான் என்பது. ஏன்னா காலபுருஷனின் 10வது ராசி கர்மஸ்தானம் என்பது உங்களுடைய ராசி. உங்களுடைய 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்பது காலபுருஷனின் 6ஆம் இடம். அப்போது உங்கள் தந்தையார் கடுமையாக உழைச்சி கடுமையாக சேர்த்து வைக்கும் பொருளில் நீங்கள் ஆண்டு அனுபவிப்பீங்க. உங்களோட தந்தையாருடைய உழைப்பு தான் உங்களுக்கு மூலாதாரமாக விளங்கும். உங்கள் தந்தையார் ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த ஒரு மேன் பவர், அதாவது நல்ல அறிவாளி, நல்ல கூர்மை சிந்தனவாதி, நல்ல உழைப்பாளி. அதே போல் உங்களுடைய தந்தையாரை தொழிலை செய்யும் ஒரே ராசி அன்பர்கள் யார் என்று கேட்டால், தந்தையாரின் தொழிலை, தன்னுடைய முன்னோர்களின் தொழிலை தன்னுடைய தொழிலாக ஏற்று தான் என்னதான் படித்து இருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய முன்னோர்கள் செய்த, தந்தையார் செய்ததோ அல்லது பார்ட்னர் செய்ததோ அல்லது பாட்டியார் செய்து வந்த தொழிலோ அல்லது ஒரு தாயார் செய்த தொழிலோ, இந்த தொழிலை எடுத்து செய்யும் ஒரு ராசி அன்பர்கள் யாருன்னு கேட்டால் அது மகர ராசி அன்பர்கள். உழைப்பின் உயிர், உழைப்பின் உருவம், உழைப்பின் சிகரம் யார் என்று கேட்டால் அது மகர ராசி அன்பர்கள். பார்ப்பதற்கு ஒரு முகக்கவர்ச்சியான ஒரு அழகு தோற்றம் கொண்ட ஒரு அன்பர்கள். எப்பவுமே இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு கலகலப்பாகவும் பொலிவுடனே காணப்படுவார்கள். வேலையில் இவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளு. பல கலைகளை கற்றுணர்ந்த அன்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள். ஏன் என்று கேட்டால் இவருடைய 7ஆம் இடம் என்பது காலபுருஷனின் 4ஆம் இடம், வித்தைஸ்தானம். அந்த 7ஆம் இடம் பொது வாழ்க்கையை, பொது அர்ப்பணிப்பை, பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்தை சொல்கிறது 4-7. அப்படின்னா ஊருக்கு உழைக்க பிறந்த அன்பர், தனக்காக வாழ மாட்டார் என்பது இந்த மகர ராசி அன்பர். மகர ராசியிலே பிறந்த அன்பர்கள் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர். சதா சர்வ நிச்சயமும் உழைப்பே என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்வார். 2ஆம் இடம் இவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான். இது காலபுருஷத்தின் பாதகாதிபதி. அதாவது கடுமையாக உழைச்சாலும் இவர் வாங்கும் பணம், இவருக்கு வரும் கூடிய செலவுகள், தன வரவுகள் என்பது இவருடைய கையிருப்பில் நிற்காது
என்பதை வந்துட்டு வருத்தத்திற்குரிய செய்தி. இவருடைய ராசி என்பது காலபுருஷனின் 10ஆம் இடம், இவருடைய தனஸ்தானம் என்பது காலபுருஷனின் 11ஆம் இடம். அது 2-11 இது வந்துட்டு என்னென்னா பாதகஸ்தானம். 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இவருடைய பேச்சுக்கள், இவருடைய தன குடும்பத்தில் யாரும் வந்துட்டு இவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அதே போல் வந்து தனம் வந்துட்டு எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் இவர்களுக்கும் கரைந்து போகும். அது மட்டுமல்லாமல் அது சிறக்காற்று ராசி. அதிகப்படியான பேச்சுக்களை பேச மாட்டார். ஒரு வார்த்தை பேசினாலும் அதை நறுக்குன்னு பேசுவாங்க. இந்த மாதிரி குணங்களை கொண்ட அன்பர்கள், உழைப்பின் சிகரம், உழைப்பின் அடையாளம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்பர். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தற்போது 2021 2020 வந்துட்டு தற்சமயம் வந்துட்டு ஜாதகருக்கு பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு பாத சனி நடந்து கூடிய 7.5 சனியில் 5 வருட காலங்கள் சென்றாகிவிட்டது. 2024 அப்போது இந்த 4 முன்னாடி போட்டிங்கன்னா 2020 வந்து ஜாதகருக்கு வந்துட்டு 7.5 சனி தொடங்கி இதில் தற்போது 2020 பாத சனி, ஜென்ம சனி வந்து 2022 2023 வந்து ஜென்ம சனி, தற்போது பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாத சனி என்பது என்னன்னா திருமணமாகாத நிலையில் முன்ன இந்த தனுசு ராசிக்கு சொன்னேன். திருமணமாகாத நிலையில் வந்து 7.5 சனின்னு சொன்னால் பயந்துடாதீங்க. வயதுக்கு ஏற்ப காலதேச வர்த்தமானம், யுக்தி வர்த்தமானம் என்று ஜோதிட வழக்கிலே ஒரு உத்தேசம் என்பது. அப்போ என்னென்னா காலத்திற்கேற்ப, நேரத்திற்கேற்ப, இடத்திற்கு ஏற்ப பலன் மாறுவார். அதே போல் வயதுக்கு ஏற்ப இந்த சனி பகவான் பலனை மாற்றி தருவார். எல்லாருக்குமே 7.5 சனி பாதகத்தை தருமானா? பாதகத்தை தராது. ஒருவருக்கு யோகத்தையும், ஒருவருக்கு பாதகத்தையும், ஒருவருக்கு வேலை முன்னேற்றத்தையும், ஒருவருக்கு மோட்சத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி 4 விதமான வேலைகளை சனி பகவான் செய்கிறார். ஒரே ராசி, வயது வித்தியாசம் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே 7.5 சனி கெட்டதை செஞ்சிருமானா? 7.5 சனி கெட்டது செய்யாது. எல்லாருக்குமே 7.5 சனி நல்லது செய்யுமா கேட்டால் எல்லாருமே நல்லது செய்யாது. எல்லாருமே வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ராசிக்கு, ஒரு ராசியிலே 4 நிலைகளில் சனி பகவான் வேலை செய்வார். அப்போ வந்து சிறு வயது முதல் 12 வயது வரைக்கும் பெற்றோரையும், 12 வயது முதல் 42 வயது வரை வந்துட்டு ஜாதகரையும், 42 வயது முதல் 72 வயது வரை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய உற்றார் உறவினருக்காகவும், 72 வயது முதல் 102 வயது வரை தன்னுடைய பேராற்றலுக்காகவும் வாழக்கூடிய அம்சத்தை கொடுப்பார். இது வந்து 4 நிலைகளில் சனி பகவான். அப்போ வந்து 7.5 சனினா பயப்படாதீங்க. திருமண காலத்தில் உள்ள அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை இல்லாத திருவிதற்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலே அந்த கர்மஸ்தானாதிபதியான குரு, அந்த சனி பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையல்ல. சனி பகவான் தான் வந்துட்டு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார், ஒருவருடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறார், ஒருவருடைய ஆயுளை தீர்மானிக்கிறார், ஒருவருடைய வாழ்வியல் தத்துவார்த்தத்தை, ஒருவருடைய வாழ்க்கை உயர்வை தீர்மானிக்கிறார். யாருன்னு கேட்டால் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம கெட்டவர் என்று நினைத்து ஒதுக்கிவிட்டு அவரை தூரம் என்று வணங்குவதை விட, நவகிரக மேடையிலே மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் சனி பகவானை பக்கவாட்டில் அமர்ந்து சதா சர்வதமாக அவருடைய பாதத்தை நாம் சரணடையும் போது அவருடைய அருள் பராட்சம் நமக்கு கிடைக்கப்பெற்று நம்ம வாழ்க்கையில் உள்ள பல சோதனைகள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல விளங்கும். தர்மவான் அவருடைய பார்வை பட்டால்தான் வந்து நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனி பகவான் பார்க்கும் இடம் கெடும், இருக்கும் இடம் வளரும் என்பது ஜோதிட விதி. அதே போல் வந்து குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும், இருக்கும் இடம் கெடும் என்பது ஜோதிட விதி. அப்போது இப்படிப்பட்ட இருவருக்கும் வந்து இருநிலை கருத்து வேறு. ஆனால் இருவருமே வந்து குரு பகவான் நல்லது செய்கிறாரா அப்படின்னு சொன்னால், குரு பகவானுக்கு வந்து தர்ம பார்வை, ஒரே ஒரு காம பார்வை. இந்த சனி பகவானுக்கு
2 காம பார்வை, ஒரு அர்த்த பார்வை, ஒரு அர்த்த பார்வை. அப்போது அர்த்தத்தை தருவது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். உழைப்பின் மூலம் தனவரவை தருவது யாருன்னு கேட்டிங்கன்னா உழைப்பு தான் வந்துட்டு சனி பகவான். உழைப்புக்கு பயந்தவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது என்பதை சனி பகவான் சொல்கிறார். அப்போது சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே சுபமாகவும் சுபட்சமாகவும் பலமாகவும் இருந்தால் அவர் வந்துட்டு தொழிலதிபர், கோட்டீஸ்வரன் என்ற வழக்குகளே வருவார். அப்போ சனி பகவான் எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சனி பகவான் வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் 7.5 சனியாக தன்னுடைய ராசிக்கு 2021, 2022, 23 வந்துட்டு ஜென்ம சனியிலே இருந்து தற்போது பாத சனியாக வந்து தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து பாதகஸ்தானத்தில் அமர்கிறார் என்பது ஒரு சிறப்பான ஒன்று. இனிமே வந்துட்டு உங்களுடைய வாக்குக்கு மரியாதை. பாதகஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்த பாதகஸ்தானம் கெடும் என்பது ஒரு ஜோதிட விதி, மறைமுக சூட்சமம். அப்போ ஒரு பாதகஸ்தானத்தில் பாவகிரகம் வந்தால் பாதகஸ்தானம் கெடும் என்பது ஒரு ஜோதிடம். உங்கள் ராசி அதிபதி பாவகிரகம், அந்த பாவகிரகம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தது பாதகமாக இருந்தது உங்களுக்கு யோகமாக மாறப்போகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12க்கும் 3க்கும் அதிபதியான குரு பகவான் குரோதி வருடத்தில் சித்திரை 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:19 வாக்கிய பஞ்சாங்கப்படி 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:19 மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிரவேசித்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பது ஒரு யோகம் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து தரப்போகிறது இந்த சனி பகவான். இந்த குரு பார்வை 3க்கும் அதிபதி உங்கள் உடன் பிறந்த சகோதரர் தைரிய வீரியசாலியாக இருந்து பல யோகத்தை செய்ய போகிறார். அது மட்டுமல்லாமல் பல தர்ம காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. நீங்கள் நினைச்ச பதவி அடைய போகிறீங்க. இந்த காலகட்டங்கள் என்பது இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை குடிக்கக்கூடிய காலகட்டமாக நிகழ்கிறது. 7.5 சனியில் 2ஆம் சுற்றில் பொங்கு சனியாக இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். பொங்கு சனி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அதே போல் மரண சனியில் இருந்துச்சுன்னா மரண சனியில் ஒரு 10 ஆண்டு காலங்கள் வந்துட்டு மரண வேதையும், அந்த 10 ஆண்டு காலம் 15 ஆண்டுகள் மரண வேதனையும், 15 ஆண்டு காலங்கள் பாக்கிய பலன்கள் தரும். அப்போ 15 மரண சனிகள் கிட்டத்தட்ட 50-55 வயதுக்கு கடந்து நீங்கள் இருக்கும்பொழுது இந்த சுற்றின் அடிப்படையில் சனியின் சுற்றின் அடிப்படையில் இந்த பலன் மாறி வரும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வயதில் எந்தெந்த சுற்று இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் இந்த மரணச்சனியிலே 15 வருடத்திற்கு முன்பு இருந்தால் அது பெரிய பாதிப்பையும் அதே போல் 15 வருடத்துக்கு மேலே இருந்தால் யோகத்தையும் கொடுக்க போகிறது என்பதெல்லாம் ஜோதிட மறைமுக சூட்சமம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தற்போது இந்த குரு பகவான் தங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்து யோகத்தை தருகிறார். நட்பு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அதாவது நட்பு வீட்டில் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது பகை வீட்டில் என்னன்னா 3ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு குரு பகவான் 3க்கும் 12க்கும் அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்து 9ஆம் இடத்தையும் அதே போல் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்த்து கொண்டிரு. அப்போ நீங்கள் நினச்சதை ஜெயிக்க போகிறீங்க. 5ஆம் இடம் என்பது குரு இருக்கும் இடம், புண்ணியம் இல்லை, வளராது என்பது ஒரு ஜோதிட வழக்கு. அப்போ என்னன்னா உங்களுடைய பதவிகள் அப்படியே காக்கப்படும். பதவி உயர்வில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் மூலியமும் உங்களுடைய தர்ம காரியங்களோடு உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், உங்களுடைய முன்னோர்களுடைய யோகமும் நீங்கள் நினைச்ச காரியத்தை முன்னாடி இருந்த விஷயத்திலிருந்து தற்போது நீங்கள் நினைத்த காரியம்லாம் உங்களுடைய கைக்கு சேரப்போகிறது. வெற்றி பெற போகிறீங்க. ஆனால் உங்களுடைய பதவியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறது. இருக்கும் பதவியை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. அதே போல் உங்கள் தந்தையார் மூலம் உங்களுக்கு யோகமாக கிடைக்க போகிறது. அதே போல் உங்கள் மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக பெரிய லாபம் ஏற்பட போகிறது. அதே போல் பெரிய பொருளாதாரத்தில் பெரிய முதலீடு செஞ்சிருக்குன்னா அந்த முதலீடு மூலிமா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும்.
அதே போல் வந்துட்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். பிறருக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்க போகிறீங்க இந்த குரு பயிற்சியில். சிறப்பான விஷயத்தில் வந்துட்டு இந்த குரு பயிற்சி சிறப்பான நேரத்தில் 7.5 சனியில் பல விஷயங்களில் பல மாறுபட்ட நிலைகளில் பலனை தந்து கொண்டு இருக்கும் இந்த 7.5 சனியானது. அதுவும் பாத சனியிலே, இந்த பாத சனியிலே யார் யாருக்கு எந்தெந்த சனி சுற்றிலே இருக்கிறார்கள் அதற்கு ஏற்ப இங்கே பலன்கள் மாறி வரும். இந்த விஷயத்தெல்லாம் கூர்ந்து கவனித்து உங்களுடைய சிறந்த ஜோதிடரை அணுகி தங்களுக்கு எந்த தசை எந்த சுற்று சனி நடக்கிறது, எந்த சுற்றிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு பாதகம் நடக்குமா அல்லது யோகம் நடக்குமா, தொழிலிலே முன்னேற்றம் நடக்குமா அல்லது பாக்கியம் கிடைக்குமா, எங்களுடைய முன்னோர்கள் சொத்து கிடைக்குமா, எங்களுடைய நாங்கள் செய்த முதலீட்டிலே பெரிய லாபம் கிடைக்குமா என்றெல்லாம் பல பிரிவுகளில் பல கோணங்களில் நம்ம வந்துட்டு ஆய்வு பண்ண வேண்டும். அப்போது இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குரோதி வருடத்திலே யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சென்று பார்த்தால்தான் எந்த மாதிரி யோகமாக நமக்கு தெரிய வரும் என்ற நிலையில் வந்து கோச்சார நிலையில் உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து சந்திரனை வைத்து சொல்வது ஒரு 3 விழுக்காடு தான் சொல்லும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இப்போ வந்து மகர ராசி அன்பர்கள் வந்துட்டு ராசியில் கிட்டத்தட்ட வந்துட்டு 27 வகையான மனிதர்கள் பிறப்பார்கள், 27 குணங்களை கொண்ட மனிதர்கள் பிறப்பார்கள். ஒரு 3 ராசி தான் பிறப்பாங்க. மகர ராசியில் உத்திரட்டாத நட்சத்திரம் 3 பாதமும், திருவோண நட்சத்திரம் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதமும் இருக்கிறது. இந்த 2.25 நாட்கள் சந்திரன் பயணிக்கும் போது 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னத்தின் அடிப்படையில் 27 குணங்களை படைத்த மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிறான். அது மட்டுமல்ல 27 வகையான உயிர் ஜீவனங்களும் பல பரிமாணங்களை பற்றி இந்த பூமியிலே ஜனனம் எடுக்கிறது. அதன் அடிப்படையில் வந்துட்டு ராசி பலனும் கோச்சார பலனும் இங்கு மாறிதான் நடக்கும், நிதர்சனமாக அப்படியே வராது. இருந்த போதிலும் இந்த குரு பகவான் வந்து நம்ம வந்து கிரகத்தில் சுபகிரகம் என்பதால் இது வந்து கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு தான் நம்ம எடுத்து லக்னத்துக்கு எடுத்து பார்க்குறதில்ல. ராசிக்கு எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 2, 5, 9, 7, 9, 11 வரும் காலங்கள் உங்களுக்கு யோகத்தையும், அதே போல் வந்துட்டு 3, 6, 8, 12ஆம் இடங்களிலே வரும்போது உங்களுக்கு பாதகத்தையும் தரும் என்பதை நம்ம இந்த ஜோதிட விதிகள் சொல்கிறது. அதே போல் சனி பகவான் வந்துட்டு இருக்கும் இடம் வளரும், பார்க்கும் இடம் கெடும். அப்போ வந்து சனி பகவான் பார்க்கும் இடம் கெடும் என்று தான் சொல்கிறது. அதனால் வந்து சனி பகவான் நம்ம தப்பாக நினைக்கிறோம். அதே போல் வந்து குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும். அப்போது குரு பகவான் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க வேண்டும், வளர வேண்டும் உங்களுக்கு என்றெல்லாம் விதிகள்லாம் இருக்கிறது. அப்போது இருவருமே மறைமுக சூட்சுமங்களை கையாளுகிற இது வந்து ஜோதிடர்கள் வந்துட்டு இதை புரிந்து கொண்டு மக்களுக்கு அதன்படி பலனை அளித்து தர வேண்டும். எந்த நேரத்தில் எந்த பாவகத்தை பார்க்குறாங்க, எந்த பாவகத்தை சனி பகவான் பார்க்குறார், எந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்குறா, அதனால் யாருக்கு எந்த லாபம் வரப்போகிறது, எந்த உறவுகளுக்கு லாபம் வரப்போகிறது எல்லாமே வந்து நம்மளோட மக்களுக்கு தெளிவாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஜோதிடருடைய கடமை. அப்படிப்பட்ட விஷயத்திலே தற்போது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க. அப்போ வந்து உங்களுடைய தந்தையார் இருந்தாலும் உங்கள் தந்தையாருக்கு யோகமான காலம், உங்கள் தந்தையார் மூலம் உங்கள் தந்தையார் சொத்தோ உங்கள் தந்தையார் உதவியோ உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியம் தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபட பெறும். கோயில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு மூலமாக உங்கள் மாலை மரியாதைகள் கிடைக்கும். அதே போல் ஒரு பெரிய தொழில் முதலீடு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, ஒரு பேங்க்கில் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. அதன் மூலமாக இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு இந்த குரு பகவான் பயிற்சி. அதே போல் உங்கள் மூத்த சகோதரர் சகோதரிகளால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களாலே வந்துட்டு பலருக்கு லாபம் இருக்கிறது. அதே போல் என்னன்னா உங்களுடைய பதவியில் எந்த மாற்றங்கள் இல்லை என்று சொல்லுகிறது இந்த குரு பயிற்சி. என்ன அன்பர்களே, உங்களுடைய இந்த குரு பயிற்சியானது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 70 விழுக்காடு சிறப்பாகவே உள்ளது. இந்த ஒரு ஆண்டு காலமும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் நல்ல நன்மையை செய்யும், நன்மையை தரப்போகிறார். அதே போல் வந்துட்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம், அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் யோகமான காலம். இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் அனைவருக்குமே வந்துட்டு இந்த குரோதி வருட குரு பயிற்சி
கிட்டத்தட்ட வந்து சிறப்பாகவே 70 விழுக்காடு என்பது வந்துட்டு முழுமையான பலனை தரப்போகிறது. 70 விழுக்காடுமே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் முழுமையான யோகம் தரப்போகிறது. அப்போ தந்தையால் வந்துட்டு ஒரு தந்தை ஸ்தானத்தில் உள்ள தந்தை பாக்கியஸ்தானத்தில் அனைத்து பாக்கியமும் கிடைக்க போகிறது. அதே போல் லாபஸ்தானத்தில் முழுமையான லாபத்தை எட்ட போகிறீங்க. அதே போல் வந்துட்டு உங்கள் முயற்சியால் பல வெற்றிகளை சாதனைகளை படைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி சொல்கிறது. இப்போது திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அம்பாளை தரிசனம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திரு நாகநாத சுவாமியும் திரு நாகதேவரையும் வழிபடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் ருத்ரரை வழிபடுங்கள். அதே போல் வந்து நரசிம்ம பெருமாளை வழிபடுங்கள், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்துட்டு நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் சென்று திரு ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது என்று நினைத்தால் நீங்கள் வந்துட்டு இந்த சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் நண்பருக்கு எடுத்து சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள். நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நிறைய பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பதிவில் மூலிமா வந்துட்டு உண்மையை அப்படியே இங்கே எடுத்து கொட்டியிருக்கேன். மற்ற ஜோதிடர்கள் சொல்வதை போல வந்துட்டு ஒரு 2 வார்த்தைகளோ 3 வார்த்தைகளோ சொல்லாமல் முழுமையாக என்ன விதிகள் இருக்கிறது, என்னென்ன மறைமுக சூட்சமங்கள் இருக்கிறது, இதனால் ஜோதிடருக்கு அவமானம் ஏற்படுகிறது, அந்த ஜோதிடர்கள் சிறப்பாக பலனை தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியுள்ளேன். இந்த அன்பர்களுக்கு, இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் புரிய வரும் என்பதனாலே இந்த ஜோதிடம் பார்த்து காய் நகர்த்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி எப்போது கிடைக்கும். வெற்றி அந்த இரட்டிப்பு வெற்றியாக மாற்றிக்கொள்வது ஜோதிடம். ஒரு பாதகம் ஏற்படுக, அந்த பாதகத்திலிருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்ளலாம், அதற்குண்டான என்ன நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் என்பது பெரிய விஷயம் இல்லை. பரிகாரம் என்பது நம்ம செயலிலிருந்து விலகிக் கொள்வது தான் பரிகாரம். அதற்காக வந்து பல கலசங்களை நிறுத்தி பல யோக குண்டங்களை வளைத்து பல லட்சங்களை செலவு செய்வது அது வந்து பரிகாரம் இல்லை. பரிகாரம் என்பது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பரிகாரம் என்பது கடவுளுக்கு நம்ம லஞ்சம் கொடுப்பதை போலாகும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். அவர் எந்த நோக்கத்திற்காக படைக்கவில்லை, அவர் லாப நோக்கத்துக்காக படைக்கவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையை மனிதன் இந்த வாழும் வாழ்க்கையில் அனைவரும் சுபகமாக வாழ வேண்டும் என்பது தான் வந்து கருது. மனிதன் மட்டும்தான் லஞ்சம் வாங்குவான், கடவுள் லஞ்சம் வாங்க மாட்டார். அதில் வந்து கிரகங்கள் என்ன சொல்கிறதுனா எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு புரோஜனம் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்கிறது. அந்த பரிகாரம் என்பது அந்த கால நேரத்துக்கு ஏற்றாவாறு நீங்கள் உங்களுடைய செயலாக்கத்தை மாற்றி நடத்தி கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்கள் சொல்கிறது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சிறப்பான பதிவிலே சிறப்பான தொடக்கத்தில் பல ஜோதிட தகவலை தரப்போகிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுத்தருங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை வந்து மேலும் மெருகேற்றி இந்த ஜோதிட பணியிலே என்னை பயணிக்க வைக்கும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எனக்கு வேண்டும். அப்போது தான் வந்து நம்ம சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னை மேலும் மெருகேற்றும். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் எழுதி போடுங்க. நம்ம எதனாச்சும் தவறாக இருந்தால் அவங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் எழுதி போடுங்க. அதன் மூலிமா வந்துட்டு நான் தவறு செய்தால் திருத்திக் கொள்ள எனக்கு வழிவகை பிறக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த சிறந்த பதிவில் சந்திக்கும் வரை. இப்போ வந்துட்டு குரு பயிற்சிக்கு, சனி பயிற்சிக்கு, ராகுகேது பயிற்சிக்கு மட்டும்தான் வந்து நான் பதிவு போட்டிருக்கேன். இனிமேல் வர்றது வந்து பொது பதிவாக இருக்கும். அது பொதுப்படையான பலனால் அந்த அனைத்து நான் போடும் பதிவுகள் அனைத்துமே பாருங்கள், அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திர சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.